கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. உங்கள் கால் தடுக்கி விழும்போ தடுக்கிருமோ, வழுகிருமோ, எனக்கு ஸ்லிப்பாகி விழுந்துருவோமோ, இந்த இடத்துல நான் விழுந்துருவேனோ, இந்த இடத்துல கடன் பற்றுவேனோ, இப்படி நீங்கள் ஒரு சஞ்சலப்படுந்தா கர்த்தர் சொல்லுகிறார், உன் கால் வழுகாதபடி நான் உன்னை அகலமான பாதையில் நிறுத்துவேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 36வது வசனத்தை பாருங்க. என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன். இதுவரை ஒடுக்கத்தின் பாதையில் இருந்திருப்பேன். கடன், மனசஞ்சலம், வியாதி, துன்பம் இதெல்லாம் உங்களை ஒடுக்கி இருக்கும். பெரிய பெரிய வியாதி உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கும். பணம் எல்லாம் செலவாயிருக்கும். ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள போயிட்டீங்க. கர்த்தர் எவ்வளவு அழகான, அதுக்கு தான் முந்தின வசனத்துல சொல்ற பாருங்க, உடைய வலதுகரம் என்னை தாக்குகிறது, உடைய காரியம் என்னை பெரியவனாய் மாற்றும். இந்த இடுக்கமான பாதையிலிருந்து சொல்றார், என் வலதுகரம் உன்னை பிடித்திருக்குப்பா, உன்னை தாங்கி பிடிக்கும், நீ கீழே விட மாட்ட. மனுஷன் நினைக்கலாம், அவன் அழிஞ்சிட்டான், அவன் கீழே போயிட்டான், அவன் விழுந்துட்டான். மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன், உன்னை தாங்கி பிடிப்பேன். என் காருண்யம் உன்னை பெரிய மனிதனாய் மாற்றும். இன்னைக்கு கஷ்டமா விட்டு, நாளைய தினத்துல இருந்து பாரு, உன்னை பெரியவனாய் மாற்ற கர்த்தர் சித்தமா இருக்கிறீங்க. அதாங்க உண்மை. அதனால்தான் ஒரு செல்லா காசா இருந்த, மதிக்காத இருந்த தாவீத கொண்டு சகோதரர்களுக்கு முன்னிலையில, பெரிய ஜனங்களுக்கு முன்னிலையில அபிஷேகம் பண்ணி கர்த்தர் அவருடைய காருண்யம் அவனை பெரியவனாய் மாற்றியது. சிறைச்சாலையிலிருந்து கொண்டு அரசனாய் அரச பதவியில உட்கார வைத்தாரே, அதே போல இதுவரையிலும் உங்களை அற்பமாய் நினைத்திருக்கலாம், உங்களை புறந்தள்ளி இருக்கலாம், உங்களை மட்டம் தட்டி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க பாதையில அகலமாக்கிட்டேன், விசாலமாக்கிட்டேன், உன் கால் வலுவாதபடி நான் தாங்கி பிடிப்பேன், நான் உனக்கு பக்கபலமா இருப்பேன். யோவான் 21 இந்த கஷ்டப்பட்டு மீன் பிடித்தான், ஒன்றும் கிடைக்கல. ஆனா இயேசு வந்தார், வலது பக்கம் போடுன்னு சொன்னார், 153 பெரிய மீன் கொடுத்தார், அதை அகலமாக்குகிறார். நல்லா சொன்னேன். நாயின் ஒரு விதவை அழுது கமர்றா, மகன் செத்து போனான். இயேசு வந்தார், தொட்டார், பிள்ளைய உயிரோடு தாய் கையில கொடுத்தார். நான் சொல்றேன், இதே போல மகிழ்ந்து களி கூறுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்கள தகப்பனே, எங்க கால்களை வலுவாதபடி இடுக்கத்திலிருந்து அகலமான பாதையில கொண்டு ஆண்டவரை விசாலமாக்குற பாதையில எங்களை கொண்டு நிறுத்தினதுக்காக தோத்துறோம். எங்க வலது கையை பிடித்ததுக்காக தோத்துறோம். எங்களை தகப்பனை உங்க காருண்யம் எங்களை பெரியவனாய் மாற்றினதுக்காக துதிக்கிறோம். துதிகரமாய் மேல் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.